السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கான அறிவுபூர்வமான ஆதாரங்கள் என்ற வகுப்பின் இறுதி வகுப்புக்கு முந்தைய வகுப்பிலே 11வது அமர்விலே நாம் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்னால் நாம் பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். அதிலே முதலாவதாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் உண்மையான தூதர் என்பதற்கான சான்றுகளை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அல் குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான சான்றுகளை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சுன்னாவும் வஹிதான், அதனையும் பின்பற்றுவது கட்டாய கடமை என்பதற்கான சான்றுகளையும், அந்த சுன்னா பாதுகாக்கப்பட்ட முறை எந்த விதமான சந்தேகமும் ஏற்படாத வகையில் அந்த சுன்னா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அவற்றுக்கான அறிவுபூர்வமான ஆதாரங்கள் நம்மிடத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய நபிமொழிகள் அனைத்துமே நபிமொழிகள் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அனைத்தும் நபியவர்களால் உண்மையாக கூறப்பட்டவைதான். அதனை நிரூபிப்பதற்காக வேண்டிய அறிஞர்கள் கடைபிடித்த அந்த விதிமுறைகள் நியாயமானவை, அறிவுபூர்வமானவை என்பவற்றை எல்லாம் பக்க சார்பற்றவை என்ற விடயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சென்ற வகுப்புக்கு முன்னால் உள்ள வகுப்பு வரைக்கும் நாம் மிக முக்கியமான 3 வகுப்புகளிலே அல்லாஹ் மாத்திரம்தான், அல்லாஹுதான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்றான். இந்த உலகத்தை படைத்து ஒருவர் இருக்கின்றான். அப்படி ஒரு இறைவன் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் உருவாக முடியாது என்பதற்கான சான்றுகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த தொடரில் சென்ற வகுப்பிலே நாம் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் என்ன, ஏனைய மதங்களை விட்டும் இஸ்லாம் தனித்து விளங்கக்கூடிய காரணங்கள் என்ன என்ற பல விடயங்களை நாம் பார்த்தோம். அதிலே 6 விடயங்களை நாம் உங்களுக்கு முன்வைத்தோம். இன்று அதில் எஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான 2 விடயங்களை நாம் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் மனித சமுதாயத்துக்கு இந்த மதத்தினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான சில விடயங்களை பேச இருக்கின்றோம். இன்றைய தலைப்புக்குள் நாம் நேரடியாக நுழைவோம். இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்றுதான் இஸ்லாத்தினுடைய இந்த புனர் நிர்மாணம். இஸ்லாம் இந்த மனித சமுதாயத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக வந்தது. மனித சமுதாயத்திலே உள்ள நல்ல விடயங்களை எல்லாம் பாதுகாத்து தவறான விடயங்களை எல்லாம் நீக்குவதற்காகத்தான் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டது.
எனவே இந்த இஸ்லாம் கொண்டு வந்த இந்த மாற்றம், இந்த புனர் நிர்மாணம் சமநிலை பேணக்கூடியதாக இருக்கிறது. சமநிலையை பேணக்கூடிய ஒரு புனர் நிர்மாணத்தை தான் இந்த இஸ்லாம் அறிமுகம் செய்திருக்கிறது. இது ஏழைய சித்தாந்தங்கள் மதங்களை விட்டும் வித்தியாசமாக இருக்கிறது. அது எப்படி என்று கேட்டால், ஒரு புதிய சித்தாந்தம் வந்து பழைய சித்தாந்தத்தை, பழைய ஒரு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை, ஒரு அமைப்பை, பழைய ஒரு அமைப்பை மாற்றுவதற்காக புதிய ஒரு அமைப்பு வரக்கூடிய நேரத்திலே, அல்லது புதிய ஒரு சித்தாந்தம் தோற்றுவிக்கப்படக்கூடிய நேரத்திலே முன்பிருந்த சிஸ்டத்தை, முன்பிருந்த அந்த அமைப்பை, அந்த ஒழுங்குமுறையை கடுமையான முறையில் விமர்சிக்கும். தனது சித்தாந்தத்தை அது கடுமையான முறையில் அந்த சமுதாயத்திலே திரிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்யும். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே தோன்றிய மிக முக்கியமான புரட்சிகளில் ஒன்றுதான் பொருளாதார புரட்சி. அந்த புரட்சியிலே எங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான சித்தாந்தங்கள் தோன்றின. பல்வேறு விதமான சோசலிசம், முதலாளித்துவம், இப்படி பல்வேறு விதமான பொருளாதார சித்தாந்தங்கள் தோன்றின. முன்னால் தோன்றிய சித்தாந்தத்தை பின்னால் தோன்றிய சித்தாந்தம் கடுமையான முறையில் எதிர்க்கும். அதற்காக வேண்டி பல்வேறு விதமான அநியாயம் அட்டூழியங்களை அதை இழைத்தாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு அந்த சித்தாந்தங்கள் காணப்படும். ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாம் அப்படி அல்ல. மாற்றமாக அது தவறான அடிப்படைகளை தகர்த்தெறிந்தது போல, தவறான அடிப்படைகளை, கருத்துக்களை அதை தகர்த்தெறிந்து மக்களை வழிகாட்டக்கூடிய பல்வேறு விதமான நுணுக்கமான நீதமான சட்டதிட்டங்களை இஸ்லாம் கொண்டு வந்தது. நம்பிக்கை, அதே போல மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை, அதே போல மனிதனுடைய நம்பிக்கை, இந்த இரண்டையும் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய முழுமையான ஒரு திட்டத்தை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது. அப்படி இருந்தாலும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நடுநிலையாளர்களாக, சமநிலை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பிட்ட ஒரு பகுதிகளை கவனம் செலுத்தி ஏனைய பகுதிகளை அவர்கள் தவிர்த்து விடக்கூடாது என்பதை இஸ்லாம் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நடுநிலையை பேணாமல், அந்த சமநிலையை பேணாமல் நடந்து கொள்ளக்கூடியவர்களை இஸ்லாம் கண்டிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஈயாக்கும் வல்குலுவ, நசாஇ, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ், நீங்கள் தீவிரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், தீவிரத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வல யுஷாத்தீன அஹதுன் இல்லா கலவஹு, யார் இந்த மார்க்கத்தை கடுமையான முறையிலே எல்லை மீறி பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை அந்த மார்க்கம் மிகைத்துவிடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். ஹலக்கல் முத்தனத்திஊன், ஹலக்கல் முத்தனத்திஊன், எல்லை மீறக்கூடியவர்கள் அழிந்து விட்டார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள். எனவே இஸ்லாம் எப்பொழுதும் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றோம் என்ற பெயரிலே மனிதன் தன்னை மறந்து செயற்படுவதை இஸ்லாம் ஒரு நாளும் அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹலாலாக்கியவற்றை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகிறது. அவற்றை அனுபவிக்காமல் அவற்றை விட்டும் தவிர்த்து மனிதன் இந்த துறவரம் பூண வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு நாளும் எங்களுக்கு ஆர்வமூட்டவில்லை. அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான சிந்தனை ஏற்படக்கூடிய நேரத்திலே தனது தோழர்களை கண்டித்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு 3 பேர் வந்து நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி விசாரித்த பொழுது அவர்கள் என்ன நினைத்தார்கள், நபி அவர்களுடைய வணக்கம் குறைவாக இருக்கிறது, அவர்களை விட நாம் அதிகமாக வணக்கம் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒருவர் என்ன செய்தார், இரவு பூராக நின்று வழங்கப் போவதாகவும், இன்னொருவர் நாளாந்த நோன்பு நோக்கப் போவதாகவும், இன்னொருவர் திருமணம் முடிக்காமல் வாழப்போவதாகவும் முடிவெடுத்தார்கள். இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கேள்விப்பட்டவுடன் அதை நபி அவர்கள் என்ன செய்யவில்லை, தட்டி கொடுக்கவில்லை, மாற்றமாக அதனை அதட்டினார்கள், அதனை கண்டித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நான் திருமணம் முடிக்கின்றேன், குடும்பம் நடத்துகிறேன், அதே போல இரவிலே தூங்குகின்றேன், உறங்குகின்றேன், சில நாட்களுக்கு நோன்பு கொடுக்கிறேன், சில நாட்களுக்கு நோன்பை விடுகின்றேன், இதுதான் எனது வழிமுறை, இதற்கு மாற்றமாக செயற்படுபவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை சொல்வதை நாம் பார்க்கின்றோம்.
எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் சமநிலை பேணக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் இந்த உலகத்துக்கு வழங்கி இருக்கிறது என்பது இஸ்லாத்தினுடைய தனித்துவங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. அடுத்ததாக இறுதியான இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், இன்று இஸ்லாத்துக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய அல்லது முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அது முக்கியமாக 3 தலைப்புகளை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் முக்கியமான 3 விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் காணப்படும். முதலாவதாக அல் ஜிஹாத், இஸ்லாத்தின் போர் சம்பந்தமாக சந்தேகங்களை கிளப்புவார்கள். போர் சம்பந்தமான சந்தேகங்கள். அதே போல இரண்டாவது பெண்கள் சம்பந்தமாக, பெண்ணுரிமை சம்பந்தமான சில சந்தேகங்களை கிளப்புவார்கள். மூன்றாவது இஸ்லாத்தில் உள்ள குற்றவியல் தண்டனைகள், இஸ்லாத்தில் உள்ள குற்றவியல் தண்டனைகள் சம்பந்தமான சந்தேகங்களை கிளப்புவார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனால் இந்த 3 தலைப்புகளிலும் இஸ்லாம் கடைபிடித்திருக்கக்கூடிய விதிமுறைகள், இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டல்கள், போதனைகளை நாம் எடுத்துக்கொண்டாலே அவைகளை இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சத்தை எடுத்து காட்டக்கூடியவையாக இருக்கின்றன. எந்தெந்த சட்டங்களை, எந்தெந்த பகுதிகளை, எந்தெந்த தலைப்புகளை வைத்து இஸ்லாத்தை குறைபிடிக்கிறார்களோ அந்த தலைப்புகளிலே கூட இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சத்தை எங்களுக்கு அழகாக நிறுவ முடியும். அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் மிகவும் நுணுக்கமாக, தெளிவானதாக, நீதியானதாக காணப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இன்று நாம் பார்க்கின்றோம், அதிகமாக இஸ்லாத்தை நோக்கி வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? பயங்கரவாதம், தீவிரவாதம், காட்டுமிராண்டித்தனமான ஒரு மார்க்கம், வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம், அவர்களுடைய போராளிகளை கட்டுப்படுத்தாத ஒரு மார்க்கம் என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இஸ்லாத்தினுடைய போர் சம்பந்தமாக, இஸ்லாமிய புனித போர் சம்பந்தமாக, ஜிஹாது சம்பந்தமாக முன்வைக்கப்படுகின்றது. நாம் அந்த 3 தலைப்புகளையும் விரிவாக பார்ப்பதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்ற காரணத்தினால் இந்த பகுதியை மாத்திரம் நாம் அதிகமாக இன்று பேசப்படக்கூடிய மீடியாக்களில் பேசப்படக்கூடிய தலைப்பை எடுத்து பேசுவோம். அதாவது இந்த ஜிஹாதைத்தான் இன்று இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குறையாக முன்வைக்க பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையிலே நிச்சயமாக நாம் உண்மையிலே இந்த இஸ்லாத்தில் உள்ள புனித போர் சம்பந்தமான சட்டத்திட்டங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இன்று இஸ்லாமிய போர் சம்பந்தமாக மீடியாக்கள் காட்டக்கூடிய இந்த தோற்றம் மிகவும் தவறானது, அநியாயமான ஒரு கருத்தை தான் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு இன்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாத்தினுடைய போதனைகளை நாம் கவனித்தாலும், அதே நேரத்தில் அந்த போதனைகளை செயல்வழியில் காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டாலும், இரண்டையும் நாம் எடுத்து நோக்கினாலும் கூட இந்த இஸ்லாமிய போர் சம்பந்தமாக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என்பதை எங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி இஸ்லாத்தினுடைய இந்த போரை ஒரு வன்முறை போன்று சித்தரிக்கக்கூடியவர்கள் 2 தவறுகளை செய்கிறார்கள். முதலாவது தவறு என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய, இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தினுடைய போதனைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுடைய தவறை இஸ்லாத்தின் மீது சுமத்தி விடுகிறார்கள். இது முதலாவது தவறு. இஸ்லாத்தினுடைய போதனைகளுக்கு மாறு செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய தவறை இஸ்லாத்தின் மீது சுமத்தி விடுகிறார்கள். இது முதலாவது தவறு. இரண்டாவது தவறு என்ன? அவர்கள் செய்யக்கூடிய இரண்டாவது முக்கியமான தவறு, குர்ஆன் சுன்னாவிலையும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றிலிருந்தும் இந்த ஜிஹாது சம்பந்தமான ஆதாரங்களை அவர்கள் தமக்கு தேவையான ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து அணுகுகிறார்கள். இஸ்லாத்தை குறைபிடிப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆதாரங்களை மாத்திரம் எடுத்து அவருடைய அந்த கருத்துக்கு மாற்றமான ஆதாரங்களை மறைத்து விடுகிறார்கள்.
எனவே ஆதாரங்களை முழுமையான முறையில் அணுகாமல் அவர்கள் அரைக்குறையாக ஆதாரங்களை அணுகிறார்கள். ஆதாரங்களை அரைக்குறையாக முன்வைப்பதன் மூலமாக இந்த தவறை அவர்கள் செய்கிறார்கள். ஒரு விடயத்தை நாம் அணுகக்கூடிய நேரத்திலே முஸ்லிம்களாக இருந்தாலும் காவிர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு விடயத்தை தவறு என்று நாம் நிரூபிக்கிறோம் என்று சொன்னால் அந்த தவளைப்பு சம்பந்தமான அனைத்து விதமான ஆதாரங்களையும் திரட்டித்தான் நாம் நமது முடிவை வழங்க வேண்டும். ஆதாரங்களில் ஒரு ஆதாரம் விடுபட்டாலும் நாம் எடுத்த முடிவு சில வரை தவறாக இருக்கலாம். ஒரு ஆதாரமாவது நமது முடிவுக்கு மாற்றமான ஒரு ஆதாரம் இருந்தால் நமது முடிவு தவறானது. எனவே அனைத்து ஆதாரங்களையும் ஒன்று திரட்டிதான் நாம் ஒரு விடயம் சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படை ஆய்வு முறைக்கு மாற்றமாக இன்றைய உலகிலே இஸ்லாத்தை பற்றி குறை சொல்லக்கூடியவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிறகு முதலாவது நாம் சொன்ன இஸ்லாத்தை தவறான முறையில் புரிந்து செயற்படக்கூடியவருடைய தவறை இஸ்லாத்தின் மீது சுமத்தி விடுவதை நாம் எப்போது பார்க்க முடியும் என்று சொன்னால், சிலர் இன்று இஸ்லாமிய பெயரினால் நாம் ஜிஹாது செய்கிறோம் என்ற பெயரிலே தவறான முறையிலே இஸ்லாத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அதனை வைத்துக் கொண்டு இது இஸ்லாம் தான் இதற்கு காரணம் என்று அவர்கள் கற்பனை செய்கிறார்கள். இன்று சில தீவிரவாத குழுக்கள் இருக்கின்றன. அவர்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகளுக்கு மாற்றமாக இஸ்லாம் எவ்வாறு யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அந்த போதனைகளுக்கு மாற்றமாக தமது தாந்தோண்டித்தனமான முடிவுகளை எடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இதனை வைத்து என்ன செய்கிறார்கள், இஸ்லாம் தான் இதற்கு காரணம் என்று கூறிவிடுகிறார்கள். இது தவறான ஒரு நிலைப்பாடு. இதனை உலகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த தவறான இப்படியான தவறை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்களில் மாத்திரமல்ல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நாஸ்திகர்களிலும் கூட இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், காஸ்தியர்கள், என்னென்ன மத எல்லா மதத்தை சேர்ந்தவர்களிலும் இவ்வாறு அந்த மதத்தினுடைய போதனைகளுக்கு மாற்றமாக அந்த மதத்தினுடைய பெயரை பயன்படுத்தி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதற்காக வேண்டி நாம் யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த மதத்தை குற்றம் சொல்ல முடியாது. ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் ஒரு தவறு செய்கிறார் என்பதற்காக வேண்டி அதற்கு பௌத்த மதத்தின் குற்றம் பொறுப்பு கூற முடியாது. அதே போல யூத கிறிஸ்தவ மதங்களாக இருக்கலாம், ஒரு நாஸ்திக கொள்கையாக இருக்கலாம், என்ன கொள்கையாக இருந்தாலும் ஒரு நாஸ்திகன் தவறு செய்வதற்காக வேண்டி நாத்திகத்தை நாம் குறை சொல்ல முடியாது. அவர்களுடைய கோட்பாடுகளிலே தவறு இருந்தால் தான் நாம் அவர்களை குற்றம் சொல்ல முடியும். எனவே இஸ்லாத்தை குறை கூறுவதாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களே இஸ்லாத்தினுடைய ஆதாரங்களில் இருந்துதான் அவர்கள் அந்த குறையை காட்ட வேண்டும் தவிர இஸ்லாத்தை தவறான முறையில் பிரதிநிதித்துவப்படுத்துவதில் இருந்து காட்டக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாத்தின் பெயரால் போராடக்கூடிய அனைவரும் இஸ்லாத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது அல்ல என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தெரியாமல் அல்ல, வேண்டும் என்று இஸ்லாத்தை பற்றி ஒரு தவறான முறையிலே சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான ஒரு தவறான அணுகுமுறையை இந்த மீடியாக்களும் அரசாங்கங்களும் மேற்குலக சர்வாதிகார சக்திகளும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இவ்வாறு தவறான நடவடிக்கைகளை தமது மதத்தின் பெயரால் செய்கிறார்கள். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம் ஏனைய மதங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு முஸ்லிம் இப்படி தவறான முறையிலே இஸ்லாத்தின் பெயரால் ஏதாவது தவறை செய்தால் முஸ்லிம்கள் தான் முதலாவதாக கண்டிப்பார்கள். இஸ்லாத்தினுடைய போதைகளுக்கு மாற்றமான முறையில் ஏதாவது தவறுகளை முஸ்லிம்கள் செய்தால் இஸ்லாத்தின் பெயரால் அதனை முதலாவது கண்டிக்கக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள். ஆனால் ஏனைய மதங்களை பொறுத்தவரையில் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். ஏனைய மதங்களை சேர்ந்தவர்கள் சிலர் எதிர்த்தாலும் கூட முஸ்லிம்கள் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அதனை தமது மதத்தை சார்ந்தவர்கள் செய்தார்கள் என்பதற்காக அதனை எதிர்க்க மாட்டார்கள் என்பதை நாம் இன்று நடைமுறையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் தான் இஸ்லாத்தினுடைய பெயரினால் செய்யப்படக்கூடிய அநியாய அட்டூழியங்களை மிக அதிகமாக எதிர்க்கக்கூடியவர்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இன்று கூட நாம் பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்திலே அதிகமான செலவுகளை அதிகமான பணங்களை செலவு செய்யக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் முஸ்லிம் அரசாங்கங்களாகத்தான் இருக்கும். முஸ்லிம் அரசாங்கங்களைத்தான் இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு காலமும் இந்த பயங்கரவாதத்தை இஸ்லாம் தான் வளர்க்கிறது அல்லது முஸ்லிம்கள் தான் வளர்க்கிறார்கள் என்பது தவறான ஒரு கொள்கை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும்.
அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது விடயம், இரண்டாவது தவறுதான் இஸ்லாத்தினுடைய இந்த போர் சம்பந்தமான கொள்கையை விளங்குவதாக இருந்தால் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் ஒன்று திரட்ட வேண்டும். அனைத்து ஆதாரங்களையும் ஒன்று திரட்ட வேண்டும். ஒன்று திரட்டியதன் பின்னால் தான் இஸ்லாத்தினுடைய இந்த போர் சம்பந்தமான கொள்கை சரியானதா பிழையானதா என்பதை தீர்மானிக்க முடியும். இஸ்லாத்தில் உள்ள போர் விழுமியங்கள், இஸ்லாத்தில் போர் விழுமியங்கள் சம்பந்தமாக பல்வேறு விதமான நூட்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. பல்வேறு விதமான நூட்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த நூட்களிலே மிக அழகான முறையிலே இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்கள் மிகவும் அழகான முறையிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணத்துக்காக வேண்டி நாம் இஸ்லாம் எப்படியான போர் விழுமியங்களை தாங்கி இருக்கின்றது என்பதை நாம் தெளிவுபடுத்தக்கூடிய நேரத்திலே காபிர்களுடன் செய்த உடன்படிக்கையை எவ்வாறு இஸ்லாம் மதிக்கின்றது. உதாரணமாக காபிர்களுடன் செய்த உடன்படிக்கையை இஸ்லாம் எவ்வாறு மதிக்கின்றது, அதனை அந்த உடன்படிக்கையை மீறி செயற்படக்கூடிய தனது போராளிகளுக்கு எதிராக எவ்வாறான எச்சரிக்கைகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது, முன்வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? புகாரிலே வரக்கூடிய 3176வது ஹதீஸ், மன் கத்தல முஆஹதன் லம் யரிஹ் ராயிஹத்தல் ஜன்னah. உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு மனிதரை யாராவது கொன்றால், உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு காபிரான ஒரு மனிதரை யாராவது கொண்டால் அவர் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தில் ஒரு முஸ்லிமுடைய ஆகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் ஒன்று என்ன? சுவனத்தை அடைவது. சுவனத்தை அடைவது. அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் காபிராக இருந்தாலும் முஸ்லிம் நாட்டுடன் செய்த உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த மனிதனை என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் வழங்க வேண்டும். அந்த உத்தரவாதத்தை வழங்காமல் அவனை கொன்றுவிட்டால் அவன் சுவனம் நுழைய முடியாது என்பதாக சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இன்று எங்களுக்கு தெரியும் அதிகமான மீடியாக்கள் பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இன்று சில தீவிரவாத இயக்கங்களுக்கு தூண்டுதலாக இருப்பது, நாம் ஷஹீதாகிவிட்டால் எங்களுக்கு சுவனத்தில் 72 கன்னியர்கள் கிடைப்பார்கள் என்பதை நம்பித்தான் அதிகமானவர்கள் தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பதாக மீடியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர், அவர்கள் இந்த ஹதீஸை அவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாராவது அப்படி இஸ்லாம் அதாவது முஸ்லிம்களுடன் உடன்படிக்கை செய்த, முஸ்லிம்களுடைய பாதுகாப்பை பெற்ற ஒரு காபிருடைய உயிரை எடுத்தால் அவருக்கு 72 கன்னியர்கள் கிடைப்பது எப்படி போனாலும் சுவனத்தில் வாடகை கூட கிடைக்காது. சுவனத்தினுடைய வாடகை கூட கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் ஒரே ஒரு ஹதீஸை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? கருத்து சொல்லக்கூடாது. இஸ்லாம் போர்க்களத்திலே வீரமரணம் அடைந்தவர்களுக்கு 72 கன்னியர்கள் கிடைப்பதாக சொன்னது யாருக்கு? 2 இராணுவங்களுக்கு இடையிலே நடைபெறக்கூடிய போர். 2 இராணுவங்களுக்கு இடையில் நடைபெறக்கூடிய போரை பற்றித்தான் அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிமான இராணுவம் முஸ்லிம் இராணுவத்துக்கும் முஸ்லிம் அல்லாத இராணுவத்துக்கும் இடையில் போர் நடைபெறக்கூடிய நேரத்திலே அங்கு வர்ணிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் போராளியினுடைய சிறப்பைத்தான் அந்த ஹதீஸ் சொல்கிறதை தவிர எந்த விதமான தவறும் செய்யாத அப்பாவி முஸ்லிம்களை அப்பாவி மனிதர்களை கொள்வதற்கு சொல்லப்பட்ட சிறப்பல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவி மனிதர்களை கொன்றால், அப்பாவி மனிதர்களை அவர் காபிராக இருந்தாலும் அவர்களை கொன்றால் அவர்களுக்குரிய தண்டனை என்ன? அவர் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்பதை இந்த ஹதீஸங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப எனவே இந்த அளவுக்கு இஸ்லாம் காபிர்களாக மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய உடன்படிக்கைகளை கூட மதிக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். மிகவும் ஆச்சரியமான ஒரு ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையும் இந்த பத்ருடைய போருக்கு முன்னால் அவர்களை காபிர்கள் கைது செய்கிறார்கள்.
கைது செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், உங்களை நாங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நபி அவர்களுடன் போர்க்களத்துக்கு வரக்கூடாது, நபி அவர்களுடன் நீங்கள் போர்க்களத்துக்கு வரக்கூடாது என்பதாக சொன்னார்கள். அவர்களும் அந்த கைதிலிருந்து விடுதலையாகுவதற்காக வேண்டி, சிறையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி ஒப்புக்கொண்டு அவர்கள் சென்று விட்டார்கள். எனவே இது ஒரு நிர்பந்த கட்டத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், நாம் போர்க்களத்திலே ஜிஹாதிலே கலந்து கொள்ள மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு வருகிறார்கள். இப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் திரும்பி வந்த பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், நபி அவர்கள் பத்ருடைய யுத்தத்துக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த 2 பேரும் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையும் நாமும் யுத்தத்துக்கு வரப்போகிறோம் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதாக சொன்னார்கள். நாம் எங்களை சிறைபிடித்த காபிர்கள் எங்களிடத்திலே இந்த யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று வாக்குறுதி எடுத்துக்கொண்டு அனுப்பினார்கள். நாம் நிர்பந்தத்தில் இருந்ததனால் ஒப்புக்கொண்டு வந்து விட்டோம். எனவே இப்பொழுது யுத்தத்துக்கு செல்வதில் பிரச்சனை இல்லையா என்று அவர்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், இல்லை, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வர வேண்டாம். அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் அவர்களுக்கு எதிராக உதவி தேடிக் கொள்வோம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான வழிகாட்டல் என்று பாருங்கள். ஒரு இக்கட்டான கட்டத்திலே அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்தாலும் கூட, அதை மீறினால் கூட பெரிதாக தப்பு கிடையாது. இருந்தாலும் வாக்குறுதியை நாம் மீறக்கூடிய சமுதாயம் அல்ல என்பதை அந்த காபிர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேர்களையும் வர வேண்டாம், யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று தடை செய்கிறார்கள். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த அளவுக்கு உடன்படிக்கைகளை பேணக்கூடிய பண்பு இஸ்லாத்தை தவிர வேற எங்கும் நாங்கள் பார்க்க முடியாது, நாம் பார்க்க முடியாது. அதே போன்றுதான் பெண்கள் சம்பந்தமான இஸ்லாத்தின் குற்றவியல் தண்டனைகள் சம்பந்தமான தலைப்புகளையும் நாம் எடுத்து பார்த்தால் அவைகளும் மிக ஆழமான நுணுக்கமான பல்வேறு விதமான நோக்கங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றன. அதில் எந்த விதமான அநியாயங்களோ வன்முறைகளோ காட்டுமிராண்டித்தனமோ கிடையாது என்பதை எங்களால் மிக அழகான முறையிலே நிரூபிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மிகச் சுருக்கமாக இஸ்லாம் ஏனைய மதங்களிலிருந்து பிரிந்து விளங்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்ற 8 விடயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 8 சிறப்பம்சங்களை இஸ்லாம் ஏனைய மதங்களிலிருந்து தனித்து விளங்கக்கூடிய 8 சிறப்பம்சங்களை நாம் இங்கு உங்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். தற்பொழுது நாம் நமது அடுத்த தலைப்புக்கு செல்கிறோம். அடுத்த தலைப்பை பொறுத்தவரை அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தில் மதத்தினுடைய முக்கியம், பொதுவாக மதம் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது என்பதை நிரூபிக்கக்கூடிய பல்வேறு விதமான சான்றுகள் ஆதாரங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். மனித சமுதாயத்துக்கு இந்த மதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நிரூபிக்கக்கூடிய பல்வேறு விதமான சான்றுகள் ஆதாரங்களைத்தான் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த மனிதனை பொறுத்தவரையில இந்த மனிதன் மத உணர்வுடைய ஒரு பிராணியாகத்தான் இருக்கின்றான். எப்படி மனிதன் இன்னொரு மனிதனுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சமூக பிராணியாக கருதப்படுகிறானோ, அதே போல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இந்த மனிதன் இருக்கிறானோ, அதே போல இந்த மனிதன் ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வு உள்ளவராகத்தான் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கின்றான். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும், அந்த இறைவனுடைய விருப்பங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வுடையவன் தான் இந்த மனிதன். எந்த ஒரு மனிதனுடைய இயல்பு பாதிக்கப்படாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அந்த அனைத்து மனிதர்களும் ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தான் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அப்படி மனிதர்கள் மதத்தை பின்பற்ற வேண்டும், அத்துடன் ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும், ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற சிந்தனை ஏன் அவர்களுக்கு இருக்கிறது? சுருக்கமாக சொன்னால், இந்த மனிதன் ஏன் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் ஏன் வணக்கத்துக்கு தகுதியானவராக இருக்கிறார், இதற்கான காரணம் என்ன?
இன்று எங்களுக்கு தெரியும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் கிளப்பப்படுகின்றன. அல்லாஹ் தஆலா எதன் பக்கமும் தேவையற்றவராக இருந்தால் எதற்காக நம்மிடத்திலே வணக்க வழிபாடு செய்யுமாறு நம்மை அல்லாஹ் தஆலா கட்டளையிட வேண்டும் என்ற ஒரு கேள்வி கடவுள் மறுப்பாளர்களால் எழுப்பப்படுகிறது. முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மதங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் இந்த கேள்விகளை உள்ளத்திலே சில வேளை தோன்றலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது நாம் எப்படி சொல்கிறோம்? நமக்கு தேவை, வணங்க வேண்டும் என்பது அல்லாவுக்கு தேவை அல்ல, அல்லாவுக்கு அவசியம் அல்ல. வணக்கத்தின் பக்கம் அல்லாஹ் தேவையுள்ளவன் அல்ல, மாற்றமாக நாம் தான் இந்த வணக்கத்தின் பக்கம் தேவையுள்ளவர்கள். ஏன் என்று சொன்னால் 2 காரணங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, 2 காரணங்கள். இந்த வணக்கம் என்பது எப்பொழுது ஏற்படும்? நாங்கள் ஒருவரை வணங்குவதாக இருந்தால் எப்பொழுது வணங்குவோம் என்று கேட்டால், ஒரு மனிதரை எந்த அதிகமாக நேசிக்கும் பொழுது அவரை நாங்கள் வணங்குவோம். ஒரு மனிதரை அல்ல, அதாவது எந்த ஒன்றை அதிகமாக நேசிக்கின்றோமோ அதனைத்தான் நாம் வணங்குவோம், அதனைத்தான் அதிகம் அன்பு வைப்போம், அதற்குத்தான் அதிகமாக அடிபணிவோம், அவர்கள் சொல்வதைத்தான் எந்த விதமான அணுவும் பிசகாமல் பின்பற்றி நடப்பதற்கு தயாராகும். எந்த அளவுக்கு ஒருவர் மீது அன்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவரை பின்பற்றுவதற்கு தயாராகும், அவருடைய கருத்தை கேட்பதற்கும் அவரை நேசிப்பதற்கும் நாம் தயாராகும். ஆம், இப்பொழுது கேள்வி என்னவென்று சொன்னால், ஒருவர் மீது எப்படி அன்பு ஏற்படுகிறது, ஒருவர் மீது எப்படி அன்பு ஏற்படும் என்று கேட்டால், அன்புக்குரியவர்களே, அன்பு ஏற்படுவதற்கு பிரதானமான 2 காரணங்கள் இருக்கின்றன. பிரதானமான 2 காரணங்கள் இருக்கின்றன. அந்த 2 காரணங்களிலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதனை பரிபூர்ணமாக பெற்றிருக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும் என்ற உணர்வு இந்த மனிதனிடையே காணப்படுகிறது. இறைவனை வணங்க வேண்டும் என்ற உணர்வு மனிதனில் அதனால்தான் காணப்படுகிறது. அந்த 2 விடயங்களும் என்ன? முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றலுக்கும் அதிகாரத்துக்கும் ஒரு எல்லை கிடையாது. அவருடைய ஆற்றல், அதிகாரம், அன்பு இவைகளுக்கு எந்த விதமான வரையறையும் கிடையாது, ஒரு எல்லை கிடையாது. எல்லை இல்லாத அன்பாளன், எல்லை இல்லாத ஆற்றல் உள்ளவன், எல்லை இல்லாத அறிவுள்ளவன், எல்லை இல்லாத ஞானம் உள்ளவன், இப்படி பல்வேறு வகையான அனைத்து நல்ல பண்புகளிலும் அல்லாஹ்வை விட சிறந்து விளங்கக்கூடியவர் யாரும் கிடையாது. அல்லாஹ்தான் அதிலே அனைத்திலும் உயர்ந்தவன். அனைத்து நற்பண்புகளிலும் அனைத்து நல்ல புகழுக்குரிய விடயங்களிலும் அல்லாஹ்வை தவிர உயர்ந்த ஒருவன் இந்த உலகத்திலே கிடையாது. எனவே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சிறப்புற்றவராக இருக்கிறானோ அந்த அளவுக்குத்தான் அவருடன் எங்களுக்கு அன்பு ஏற்படும். நாங்க சொல்லுவோம் 2 காரணங்களால் அன்பு ஏற்படும். முதலாவது காரணம் சிறப்பு. ஒருவருடைய சிறப்புக்கேற்ப அவரின் மீது நமக்கு அன்பு ஏற்படும். எந்த அளவுக்கு ஒருவர் சிறந்தவராக இருக்கிறாரோ அந்த அளவு அவரை நாம் நேசிக்கக்கூடியவராக இருப்போம், அந்த அளவுக்கு நாம் நேசக்கூடியவர். அப்ப அல்லாஹ்வை விட சிறந்த ஒருவன் கிடையாது. ஏன்? அல்லாஹ்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்றான். எனவே அவனுடைய ஆற்றலை மீறிய, அவனுடைய அறிவை மீறிய, அவனுடைய அன்பை மீறிய, அவனுடைய ஞானத்தை மீறிய எந்த ஒன்றும் இந்த உலகத்திலே கிடையாது. எனவே அனைத்து விடயத்திலும் அவன் பரிபூர்ணமானவன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே பரிபூர்ணத்தில் அல்லாஹ்வை மிஞ்சிய யாரும் இல்லை என்பதனால் அல்லாஹ்வைத்தான் நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். உண்மையான ஒரு இயல்புள்ள மனிதன், இயல்பு பாதிக்கப்படாத ஒரு மனிதன் எப்பொழுதும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனைத்தான் நேசிக்கக்கூடியவராக இருப்பான். எப்பொழுது அந்த நேசம் உண்டாகுமோ அப்பொழுது அவனை வணங்க வேண்டும் என்ற உணர்வு தானாக வந்துவிடும். இதுதான் அல்லாஹ்வை நாம் வணங்குவதற்கான முதலாவது முக்கிய காரணம். அல்லாஹ் தஆலா அனைத்து சிறப்புகளுக்கும் உரியவன் அவன் மாத்திரம்தான் என்ற காரணத்தினால் அவன் மீது நமக்கு அன்பு நடித்து அவனை நாம் என்ன செய்கிறோம்? வணங்க வேண்டும் என்ற தேவை நமக்கு இருக்கிறது. இது முதலாவது விடை. இரண்டாவது விடை, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அவர் எங்களுக்கு அவர் உதவி செய்திருக்க வேண்டும். எங்களுக்கு உபகாரம் செய்தால் அவரை நாம் நேசிப்போம். எந்த அளவுக்கு ஒருவர் எங்களுக்கு உபகாரம் செய்வாரோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் நேசிப்போம். எந்த அளவுக்கு நேசம் அதிகரிக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்படும், அவரை வணங்குவதற்கு தயாராகும், வழிபடுவதற்கு தயாராகும். எனவே உலகத்திலே உள்ள யாராலும் அல்லாஹ்வை போன்று நமக்கு அருள் புரிய முடியுமா?
இந்த உலகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து அருள்களுக்கும் காரணம் அல்லாஹுதான். அல்லாஹுதான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மீதுதான் நாம் எங்களுக்கு உபகாரம் செய்வதற்காக ஒருவரை நேசம் வைப்பதாக இருந்தால் அல்லாஹ்வை விட வேறு ஒருவர் கிடையாது. அல்லாஹ்வை விட வேறு ஒருவர் எந்த படைப்பும் இந்த உலகத்திலே கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, எனவே அதன் காரணமாக அல்லாஹ் மீது அன்பு ஏற்பட்டு அல்லாஹ்வை நாங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும் என்பதை நமக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் அறிஞர்கள் சொல்வார்கள். சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லும் பொழுது, லவ்லம் யஹஃபில்லாஹ லம் யாஸஹி, அவர் அல்லாஹ்வை பயப்படாவிட்டால் கூட அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார். அல்லாஹ்வுடைய தண்டனைகள் இவற்றை கேள்விப்படாவிட்டாலும் என்ன செய்வார்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார். ஏன்? அல்லாஹ் மீது அன்பினால் அமல் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் மீது உள்ள அன்பினால் அமல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனைகளை கேட்டுத்தான் பாவங்கள் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர்கள் தண்டனைகள் சொல்லப்படாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா தடை செய்து விட்டான் என்று கருத்து மாத்திரம் வந்தால் அவர்களுக்கு போதுமானது. அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்ற கட்டளை மாத்திரம், தடை மாத்திரம் போதுமானது அவர்களுக்கு பாவங்கள் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு. இந்த பாவத்தை செய்தால் இந்த தண்டனை கிடைக்குமே என்ற அச்சத்தினால் அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு எப்படி ஏற்பட்டது? அல்லாஹுதான். அல்லாஹ்வுடைய சிறப்புக்கு மீறிய சிறப்புடையவன் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் எங்களுக்கு பெரும் அருள்கள் செய்துவிட முடியாது என்ற அந்த நம்பிக்கையின் காரணமாக. எனவே அல்லாஹுதான் நம்மை படைத்தான் என்று நம்பக்கூடிய ஒருவர் அல்லாஹ்வை வணங்காமல் இருப்பது என்பது தெளிவான முரண்பாடு என்பதை எங்களுக்கு இதனால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்த ஒருவன் அவனை வணங்குவது அவசியம் இல்லை என கருதுவதும் சாத்தியமற்ற ஒன்றாகும். அல்லாஹ்வை நன்கு நல்ல முறையில் புரிந்து கொண்ட ஒருவன், அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அன்பையும் அவருடைய அறிவையும் ஞானத்தையும் புரிந்து கொண்ட ஒருவன் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வை வணங்காமல் இருக்க முடியாது. அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு யாராவது அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் முரண்பாட்டிலே இருக்கிறார் அல்லது பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அவர்களுக்கு புரியவில்லை. புரிந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வை வணங்கி இருக்க வேண்டும். அப்படி புரியாவிட்டால் தான் அல்லாஹ்வை வணங்காமல் இருக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது முதலாவது அடிப்படை. என்ன முதலாவது அடிப்படை? இந்த மனிதன் இயல்பிலே இந்த மத உணர்வு உடையவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி மத உணர்வு என்று சொன்னால் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உணர்வு அவனிடத்திலே இயற்கையாக காணப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபித்ரத் அல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ் அலைஹி. அல்லாஹ் தஆலா மனிதனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்விலேதான் மனிதனை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்ற ஹதீஸ் எங்களுக்கு, அந்த குர்ஆன் வசனம் இருக்கிறது. அதே போல எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொல்கிறார்கள்? மனிதன் பிறக்கும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இயல்பிலேதான் அவன் பிறக்கிறான். முஸ்லிமாக பிறக்கிறான் என்பதல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பிலேதான் அவன் பிறக்கிறான் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதுதான் இதனுடைய கருத்து. இரண்டாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், மனித வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த மனிதன் ஆரம்பத்திலே இருந்து மத உணர்வு உடையவனாக, மதங்களை பின்பற்றக்கூடியவனாகத்தான் இந்த மனிதன் இருந்திருக்கிறான். இந்த மனித வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால் ஆரம்ப காலத்திலே இருந்து இன்று வரைக்கும் வரலாறு நெடுகிலும் இந்த மனிதன் எப்பொழுதுமே இந்த மதங்களை பின்பற்றக்கூடிய பண்புடையவனாகத்தான் இருக்கிறான். ஏன்? ஆரம்பத்திலே நாம் முதலாவது அடிப்படையில் என்ன சொன்னோம்? மனித இயல்பிலே இந்த மதங்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் அவனுடைய உணர்விலே. அப்படி என்று சொன்னால் மனிதனாக பிறந்த அனைவரும் இந்த மதம் ஒன்று ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் மாற்று மத ஆய்வாளர்கள் கூட சொல்கிறார்கள், இந்த இறை நம்பிக்கை என்பது மனிதனின் மரபணுக்களில் காணப்படும்
கூடிய ஒரு விடயம் மரபணுக்களில் காணப்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள். இதற்கு மாற்றமான சில கருத்துக்கள் இருக்கு. ஆரம்பத்தில் மனிதன் எந்த விதமான மதத்தையும் பின்பற்றாமல் இருந்தால் அதற்கு பின்னால் தான் மனிதன் அவனுடைய அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த மதம் ஒன்று நமக்கு அவசியம் என்பதாக அவன் உருவாக்கி கொண்டான் என்பதாக சிலர் சொல்வார்கள். அது தவறான ஒரு சித்தாந்தம். மாற்றமாக மனித இயல்பிலே இந்த மரபணுவிலே அல்லாஹ் தஆலா இந்த மத உணர்வை வைத்திருப்பதனால் மனிதன் வரலாற்று நெடுகிலும் மதங்களை பின்பற்றக்கூடியவராக தான் இருந்திருக்கிறான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதனை பல ஆய்வுகளும் நிரூபித்திருக்கின்றன. மூன்றாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், இப்பொழுது மனிதன் மத உணர்வு உடையவன், வரலாறு நெடுகிலும் இந்த மனிதன் மதங்களை பின்பற்றித்தான் வந்திருக்கிறான். அப்படி என்றால் முதலாவது இந்த மனிதன் பின்பற்றிய மதம் என்ன? என்ற கேள்வி, அதுதான் அதற்கான பதில்தான் மூன்றாவது அடிப்படை. ஏகத்துவமே மனித இனத்தின் மத அடிப்படையாகும். முதல் மதம் மனித சமுதாயத்திலே முதலாவது மனித சமுதாயத்துக்கு கிடைத்த மதம் என்ன? ஏகத்துவம் தான். இதற்கான ஆதாரம் என்ன ஆதாரம் என்று சொன்னால், இதற்கு ஆதாரமாக வஹியை தவிர வேறு எதனையும் நாம் சொல்ல முடியாது. இறை செய்தி குர்ஆன் சுன்னாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களின் மூலமாக நமக்கு வழங்கப்படக்கூடிய வஹியின் மூலமாகத்தான் இதனை நாம் ஊர்ஜிதம் செய்ய முடியும். வேறு எந்த விதமான தொல்பொருள் ஆய்வுகள் மூலமாகவோ வரலாற்று ஆய்வுகள் மூலமாகவோ மத ஒப்பீட்டாய்வுகள் மூலமாகவோ நம்மால் அதனை நிறுவ முடியாது. மத வரலாற்று ஆய்வுகள் மூலமாகவும் நம்மால் அதனை என்ன செய்ய முடியாது, நிறுவ முடியாது. ஏன்? மனிதனுடைய ஆரம்பத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எந்த விதமான சாதனங்களும் மனித சமுதாயத்திலே கிடையாது. ஏழை அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆரம்ப மனிதன் எந்த மதத்தை பின்பற்றினான் என்பதை மனித ஆய்வுகளால் ஒரு நாளும் நிரூபிக்க முடியாது. மாற்றமாக அதனை அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையின் மூலமாகத்தான் நிரூபிக்க முடியும். எனவே அந்த வகையில் நாம் குர்ஆனை எடுத்து பார்க்கும் பொழுது மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் மனிதரை அல்லாஹ் தஆலா நபியாகத்தான் ஆக்கினான். அவர்கள் தவறு செய்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட பொழுது கூட அல்லாஹ்விடத்திலேதான் அவர்கள் பிரவர்த்தனை புரிந்தார்கள் என்பதை குர்ஆனிலே நாம் பார்க்கின்றோம். எனவே இதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் வரக்கூடாது. ஏனென்று சொன்னால், இதனை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இன்று நவீன உலகிலே பல்வேறு விதமான இது சம்பந்தமான சித்தாந்தங்கள், முதலாவது மனிதன் பின்பற்றிய மதம் என்ற என்ன என்பதிலே பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன. அதிலே குறிப்பாக இந்த பரிணாம கொள்கை தான் எங்களுக்கு தெரியும். இந்த உலகத்திலே மேற்கொள்கைகளை குறிப்பாக ஐரோப்பா போன்ற நாடுகளிலே எல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கொள்கை. எனவே நமது முஸ்லிம் சகோதரிகள் வாலிபர்கள் அங்கு கல்வி கற்க செல்கிறார்கள். சாதாரணமாக கல்வி கற்க செல்கிறார்கள். அங்குள்ள மீடியாக்களை பார்க்கிறார்கள், அவர்கள் தயாரிக்கப்படக்கூடிய சினிமாக்களை பார்க்கிறார்கள். எனவே இவற்றிலெல்லாம் அவர்கள் நமக்கு தெரியாமல் அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த வீடியோ கேம் முதல் கார்ட்டூன் முதல் இவைகள் அனைத்திலும் இந்த சித்தாந்தங்களை அவர்கள் பூத்துவதற்கு தவற மாட்டார்கள். எனவே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அந்த பரிணாம கொள்கை இந்த அனைத்து விடயங்களையும் தாக்கம் செலுத்துகிறது. மனித உருவாக்கத்தில் மாத்திரமல்ல, இந்த மத உருவாக்கத்திலும் கூட இந்த பரிணாம கொள்கை தாக்கம் செலுத்துகிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த மதம் என்பது ஆரம்பத்திலே பல தெய்வ கொள்கையிலே இருந்து அதற்கு பின்னால் தான் மனித அறிவு வளர்ச்சி அடைய மனிதன் இந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி வந்தான் என்று இந்த பரிணாம கொள்கைவாதிகள் சொல்கிறார்கள். ஆனால் இது மிக தவறானது, குர்ஆன் சுன்னாவுக்கு நேரடியாக முரண்படக்கூடியது. எனவே அந்த கருத்தை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாற்றமாக ஆரம்ப மதம் என்பது இந்த ஏகத்துவம் தான். இதனை குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நாம் நிரூபித்து விடுகிறோம். அதற்கு பின்னால் அதற்கு துணை சான்றுகளாக இன்று நவீன சில ஆய்வாளர்களும் என்ன செய்திருக்கிறார்கள்? மிக பழமை வாய்ந்த சமுதாயங்களுக்கு மத்தியிலும் இந்த ஏகத்துவ கொள்கை காணப்பட்டது என்பதாக நிரூபித்திருக்கிறார்கள். ஏகத்துவ கொள்கை உடையவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் வரலாற்று நெடுகிலும் பல தெய்வ கொள்கையுடையவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் குர்ஆன் சொல்வதற்கு தவறவில்லை. குர்ஆன் ஒரு நாளும் சொல்லவில்லை வரலாற்றிலே தோன்றிய அதிகமான மக்கள் ஏகத்துவவாதிகள் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்லவில்லை. மாற்றமாக முதல் சமுதாயம் ஏகத்துவவாதிகளாக இருந்தார்கள் என்பதாகத்தான் குர்ஆன் சுன்னா சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் தான் தோன்றியது இந்த பல தெய்வ கொள்கை. எங்களுக்கு தெரியும், அதனால் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள்.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது ரசூல் என்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் தான் இந்த இணைப்பு இந்த மனித சமுதாயத்தில் தோன்றியதன் பின்னால் அனுப்பப்பட்ட முதலாவது தூதர் என்பதனால் தான் அவர்கள் முதலாவது ரசூல். இல்லாவிட்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் அவர்களுக்கு முன்னால் தோன்றிய நபிமார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நான்காவது அடிப்படைக்கு நாம் வருவோம். இந்த மதத்தை பின்பற்றுவது என்பது தவிர்க்க முடியாத மனித தேவை. தவிர்க்க முடியாத இந்த உலகத்திலே மனிதன் நிம்மதியாக ஒழுங்கு கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இந்த மதங்கள் மிக முக்கியமானது. மதம் மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய சொந்த வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, மனிதனுடைய சமூக வாழ்க்கை சீராகுவதற்கும் கூட இந்த மதம் மிக முக்கியத்துவ பங்கு வகிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான பல்வேறு ஆதாரங்களை நாம் கூற முடியும். பல்வேறு ஆதாரங்களை மனித வாழ்க்கைக்கு எப்படி இந்த மதம் பங்களிப்பு செய்கிறது, மதத்தினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு ஆதாரங்களை நாம் சொல்ல முடியும். அதற்கான பல்வேறு ஆதாரங்களை, முதலாவது ஆதாரம் என்னவென்றால், மனிதனுடைய இருப்பு சம்பந்தமான கேள்விகளுக்கு மதத்தை தவிர வேறு எதனாலும் பதில் சொல்ல முடியாது. அப்படின்னா இருப்பு சம்பந்தமான கேள்வி என்று சொன்னால் என்ன? இந்த உலகம் எங்கிருந்து உருவாகியது, இந்த உலகம் உருவாகியதற்கான நோக்கம் என்ன, அதன் இலக்கு என்ன, இறுதி இலக்கு என்ன, இந்த மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய முடிவு என்ன, பகுத்தறிவு உள்ளவன் பகுத்தறிவற்றவன் என்று படைப்பினங்கள் பிரிக்கப்பட்டிருப்பதனுடைய பின்னணி என்ன, மனிதன் படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, உலகத்திலே மனிதனை ஏன் மனிதன் ஏன் உருவாக வேண்டும், அதே போல நன்மை தீமைகளுக்கான இது நல்லது இது தீமை என்பதை அதற்கான அளவுகள் என்ன, அதனை யார் தீர்மானிப்பது, அதே போல எப்படி பண்பாடுகளை எவ்வாறு தீர்மானிப்பது போன்ற பல்வேறு விதமான கேள்விகள் இந்த மனிதருக்கு இருக்கின்றன. மனிதன் என்பவன் ஏனைய மிருகங்களைப் போல ஒரு பிராணி அல்ல. மாற்றமாக மனிதன் என்பவன் கேள்விகளை கேட்பவன். அவனுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் உருவாகி கொண்டே இருக்கும். மிருகங்களை போன்று தாண்டோடித்தனமாக வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு படைப்பினம் அல்ல மனிதன். மாற்றமாக அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் அவனுக்கு கேள்விகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் வழங்கப்படாத பொழுது அந்த மனிதன் தடுமாற்றத்தில் சென்று விடுகிறான். இந்த மேலே சொன்ன அந்த கேள்விகளுக்கான பதில்களை மதத்தை தவிர எதனாலும் வழங்க முடியாது. குறிப்பாக அனைத்து கேள்விகளுக்குமான சரியான பதில்களை இஸ்லாத்தின் மூலமாக மாத்திரம்தான் வழங்க முடியும். அனைத்து கேள்விகளுக்குமான சரியான பதில்களை இஸ்லாத்தின் மூலம் மாத்திரம்தான் வழங்க முடியும் என்பது இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால்தான் பல்வேறு நவீன ஆய்வுகள் என்ன சொல்கின்றன என்று சொன்னால், எந்த மனிதன் மதத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பாரோ அவன் மனநலம் பாதிக்கப்படுவது மிகவும் குறைவாக இருப்பார். மனநலம் பாதிக்கப்படுபவர்கள் மனநலம் குன்றுவதற்கான அதிகமான காரணம் இந்த சரியான மனநம்பிக்கை இல்லாதவர்கள் தான் என்பதாக பல ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மனநலம் குன்றுவதை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மதத்தை பின்பற்றி ஒழுக வேண்டும் என்பதாக பல்வேறு விதமான ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது ஆதாரம் என்னவென்றால், இந்த மனிதனுக்கு மதம் முக்கியம் என்பதற்கான ஆதாரம், மனிதனால் இந்த மதத்தை தவிர்த்து இருக்க முடியாது என்பதற்கான ஆதாரம், மனித நடத்தைகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மதத்துக்குத்தான் இருக்கிறது. சரியான முறையில் இந்த மனித நடத்தைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மதத்துக்குத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், யாருக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவன்தான் அவனுடைய மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதே போல சமூக வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கும் என்ன நடக்கும்? யாருக்கு இந்த இறை நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லாஹ் தஆலா இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் என்ன செய்தாலும் எனக்கு அவருக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? தனிமையில் இருந்தாலும் கூட்டத்தோடு இருந்தாலும் சட்டம் இருந்தாலும் சட்டம் இல்லாவிட்டாலும் அவர்கள் நியாயமாக அநியாயம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால், சட்டம் இல்லாத பொழுது
மக்கள் இல்லாத பொழுது தனிமையில் இருக்கும் பொழுதெல்லாம் அவன் என்ன செய்வான்? தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர், இதனை மதங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், மதங்களை பின்பற்றாதவர்கள் கூட இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் இல்லாவிட்டாலும், இறைவன் இல்லாவிட்டாலும் இறைவனை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனிதனை கட்டுப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் மனித சமுதாயத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று கூட சில ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமது மனைவி மோசடி செய்யாமல் எனக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்றால், ஒரு கணவன் மனைவிக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்றால், மனைவி கணவனுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் என்றால், ஒரு தொழிலாளி முதலாளிக்கு விசுவாசமாகவும் தொழிலாளிக்கு விசுவாசமாகவும் நடப்பதை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த மதம் மாத்திரம்தான். இல்லாவிட்டால் வேறு எதுவும் அவர்களுக்கு அந்த உத்தரவாதத்தை சரியான முறையிலே வழங்க முடியாது. ஆனால் ஒரு சிலர் கேள்விகள் எழுப்பலாம். என்ன கேள்வி என்று சொன்னால், எத்தனையோ முஸ்லிம்கள், மதங்களை பின்பற்றக்கூடிய இறை நம்பிக்கை உடையவர்கள் இன்று தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் இது உண்மையிலே அவர்களுடைய அந்த இயல்பு பாதிக்கப்பட்டவர்களுடைய விளைவு. வெளியிலே இருந்து வரக்கூடிய சித்தாந்தங்கள், இந்த மீடியாக்கள் மூலமாக, அதாவது மதங்களுக்கு எதிரான போராட்டங்கள், மதங்களை தவறாக சித்தரிப்பதற்கான முயற்சிகள், இவைகள் தான் இந்த மனிதர்களுடைய செயற்பாடுகளிலே தாக்கம் செலுத்தி அவர்கள் தவறான நடவடிக்கைகளுக்கு செல்கிறார்களே தவிர, இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள். இப்படியான தவறான நடவடிக்கைகள் உண்மையான ஒரு முஸ்லிம், உண்மையான ஒரு மூமின் ஈடுபட மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு ஆதாரம் தான் மனித வாழ்வுக்கு இந்த மதங்கள் அவசியமானது என்பதை நிரூபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம் என்னவென்று சொன்னால், அழகான எதிர்பார்ப்புகளை இந்த மத நம்பிக்கை, இறை நம்பிக்கை மனிதனுக்கு வழங்குகிறது. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை எந்த மனிதராலும் இந்த உலகத்திலே வாழ முடியாது. எல்லோருடைய வாழ்விலும் என்ன பல்வேறு விதமான பிரச்சனைகள், சிக்கல்கள், சோதனைகள், துன்பங்கள் ஏற்பட்டுத்தான் ஆகும். துன்பங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே மனிதனுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியது இந்த மதம் மாத்திரம்தான். மத நம்பிக்கை, இறை நம்பிக்கை மாத்திரம்தான் ஒரு மனிதனை இப்படியான துக்கமான நிகழ்வுகளின் போது அவனுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அது எப்படி என்று கேட்டால், முதலாவதாக உதாரணம் 4 விடயங்களை நாம் அதற்கு உதாரணமாக சொல்லலாம். முதலாவதாக, இறை நம்பிக்கை உடையவன் எப்படியான நம்பிக்கையில் அவன் இருக்கிறான்? நான் ஒரு நாள் மரணித்ததன் பின்னால் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனை நான் சந்திக்க இருக்கின்றேன் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் ஒரு மூமின் வாழ்வான். ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி வாழ்வான்? அவன் என்னை படைத்து பரிபாலித்து அனைத்து காரியங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய, எனக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு செய்து தந்து கொடுக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை, அந்த இறைவனை சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையில் ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்திலே எவ்வளவுதான் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவன் அதனை பொறுத்துக் கொள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மறுமை நாளையிலே ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அருள் என்ன கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் சன்மானம், மறுமையை அல்லாஹ்வை பார்ப்பது, இறைவனை பார்ப்பதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுவனத்துக்கு செல்வதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை, ஆர்வம் ஒரு மூமினுக்கு மாத்திரம்தான் இருக்கும். எனவே அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை என்ன செய்யும்? அவனுக்கு தெம்பை வழங்கும், அவனுக்கு தெம்பை, அவனுடைய வாழ்வியை வழங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவனுக்கு இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுவதே மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியம், மிகப்பெரும் ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மத நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது நாம் மறுமை நம்பிக்கையையும் அதை மறந்துவிடக்கூடாது. மறுமை நம்பிக்கையும் சேர்த்துதான் மத நம்பிக்கை. எனவே அன்புக்குரியவர்கள், இன்று நாம் உலகத்திலே பார்க்கின்றோம்,
மனிதனுக்கு பல்வேறு விதமான இழப்புகள் ஏற்படுகின்றன. மனிதனுக்கு விருப்பமான குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், நேசர்கள், எத்தனையோ பேரை இந்த மனிதன் இந்த உலகத்தில் இழக்கின்றான். மரணத்தின் மூலமாக இந்த மனிதன் இழந்து விடுகின்றான். அவனுக்கு மிக மிக விருப்பத்துக்குரியவர்கள், மிக தேவையானவர்கள், உதவி செய்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இறந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே யாருக்கு இந்த மத நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன நினைப்பார்கள்? மறுமை நாளையிலே நான் நல்லவராக வாழ்ந்து மரணித்தால், அவரும் நல்லவராக மரணித்திருந்தால் மறுமை நாளையில் சூனத்திலே சந்திக்கலாம். மறுமை நாளிலே சூனத்திலே சந்திக்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அவர்களை மறுமை நாளிலே சந்திக்கலாம். எனவே மரணிப்பதை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? ஒரு பொருட்டாக கருத மாட்டார்கள். எமது பெற்றோர் மரணித்து விட்டாலும், எமது பிள்ளைகள் சிறுவயதிலே மரணித்து விட்டாலும், எமது சகோதர சகோதரிகள் நண்பர்கள் மரணித்து விட்டாலும் அவர்களுக்கு கவலை ஏற்படும். ஆனால் அந்த கவலைக்கு ஆறுதல் என்ன? நாமும் மரணித்ததன் பின்னால் சூனத்திலே நாம் அவர்களை சந்திக்கலாம் தானே. எனவே நாம் பொறுமையாக இருப்போம் என்று அந்த மனிதனால் தான் உலகத்திலே வாழ முடியும். இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே அவன் விரக்தி ஏற்பட்டு அவன் தவறான முடிவுகளுக்கு செல்லக்கூடிய பெரும் வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய காரியங்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான சன்மானங்களை வழங்குகின்றான். ஒருவருக்கு ஒரு உதவி செய்தால் அல்லாஹ் தஆலா 10 மடங்கு அதனை அதிகரித்து தருகிறார் என்ற அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள், கூலிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்பு மனிதனை இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நன்மையான காரியங்களை ஈடுபட வைக்கிறது. இல்லாவிட்டால் மனிதன் யாருக்காவது உதவி செய்வானா? செய்ய மாட்டான். ஏன்? நான் உதவி செய்தால் பணம் குறைந்துவிடும். ஆனால் நீ உதவி செய்ய நான் அள்ளித் தருவேன் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறது. அப்படி இந்த உலகத்தில் கிடைக்காவிட்டாலும் மறுமையிலே அல்லாஹ் தஆலா அதற்கு பெரும் சன்மானங்களை வைத்திருக்கிறார் என்ற வாக்குறுதிகளை நம்பி இந்த மனிதன் உலகத்திலே மற்ற மனிதர்களுக்கு நலவுகள் செய்யக்கூடியவராக மாறிவிடுவான். அதே போல இந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நோய் நொம்பலங்கள் ஏற்படுகின்றன, துன்பங்கள் ஏற்படுகின்றன. இந்த துன்பங்கள், இந்த நோய் நொம்பலங்கள், இவைகள் அனைத்துக்கும் மறுமையிலே நற்கூலி உண்டு என்று சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அவற்றை அவன் முழு மனதுடன் அந்த துன்பங்களை அவன் ஏற்றுக்கொள்கிறான், அந்த நோயை ஏற்றுக்கொள்கிறான், அந்த கஷ்டத்தை சுமந்து கொள்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இது மத நம்பிக்கை உள்ள, இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனை தவிர வேறு யாருக்கும் சாத்தியம் கிடையாது. அதே போல அன்பார்ந்த சகோதரர்களை, நான்காவது மிக முக்கியமான விடயம்தான் நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். நீதியை இந்த மறுமை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனுக்குத்தான், மத நம்பிக்கை, இறை நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனுக்கு மாத்திரம்தான் நீதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அநீதி நடைபெற மாட்டாது, எப்பொழுது இருந்தாலும் எனக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ முடியும். அப்படி இல்லை என்றால், மறுமை நம்பிக்கை யாருக்கு இல்லையோ, இறை நம்பிக்கை யாருக்கு இல்லையோ, அவர்கள் இந்த உலகத்தோடு நமது வாழ்வு முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இடம்பெறக்கூடிய அநியாயங்களை நினைத்தே அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? விரக்தியிலே சென்று விடுவார்கள். ஆனால் யாருக்கு, எங்களுக்கு இந்த உலகத்திலே நீதி கிடைக்காவிட்டாலும், நியாயம் கிடைக்காவிட்டாலும், மரணித்ததன் பின்னால் நிச்சயமாக எனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அநியாயத்துக்கும் எனக்கு நீதி கிடைக்கும் அந்த இறைவனுடைய சன்னிதானத்திலே என்று நம்பக்கூடியவர் இந்த உலகத்திலே என்னதான் அநியாயம் தனக்கு இழைக்கப்பட்டாலும் அவர் நிம்மதியாக வாழ முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் இந்த உறுதியான இறை நம்பிக்கையை தந்து அருள் புரிவாராக. இன்ஷா அல்லாஹ் நமது அடுத்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் நாம் விமர்சன கண்ணோட்டத்தை எவ்வாறு நமக்கு மத்தியில் வளர்த்துக் கொள்வது என்பது சம்பந்தமான சில விளக்கங்கள் நம்ம இறுதி வகுப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஏற்கனவே சொன்னது போல பல ஹதீஸ்கள் எங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் தஆலா சொல்றான் ஹதீஸுல் குதுஸில, உங்களில் ஆரம்பமானவர் இறுதியாளர் ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து மிகவும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட, அது எனது ஆட்சியில எந்த விதமான அதிகரிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு மாறு செய்தாலும் கூட அது எனது ஆட்சியில எதனையும் குறைத்து விட மாட்டாது என்பதாக ஹதீஸ் குதுஸில அல்லாஹ் தஆலா சொல்கிறான்.
எனவே அல்லாவுக்கு தேவை இருக்கிறது. நாங்கள் வழங்காவிட்டால் ஏதாவது அல்லாவுக்கு குறைந்து விடுமா? குறைந்து விட மாட்டாது. அப்ப எனவே எதற்காக வேண்டி நாம் வழங்குகிறோம் என்று சொன்னால் நமது தேவை, மனிதனுடைய தேவை. மனிதன் கற்பனை செய்து பார்க்க வேண்டும், நாம் இறைவனை வழங்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் எமது நிலைமை. இன்னும் மாற்று மதத்தில் உள்ளவர்களும் கூட என்ன செய்கிறார்கள்? வழங்குகிறார்கள், ஏதோ ஒன்றை வழங்குகிறார்கள். அவர்கள் ஏன் வழங்க வேண்டும்? அவர்கள் இப்ப ஏனைய மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்ட சில மதங்களில், உதாரணமாக பௌத்த மதத்தை பொறுத்தவரையிலே, பௌத்த மதத்திலே இறைவன் என்ற ஒரு கோட்பாடே கிடையாது. பௌத்த ஒரு நாளும் புத்தர் ஒரு நாளும் தன்னை இறைவன் என்று கூட சொன்னது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இருக்கும் பொழுது, அப்படி இருந்தாலும் பௌத்தர்கள் என்ன செய்து விட்டார்கள்? பிற்காலத்திலே அந்த புத்த பெருமானையே ஒரு கடவுளாக மாற்றி வழங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? மனித இயல்பு என்பது எப்பொழுதும் ஒருவரை ஏதாவது ஒன்றை வழங்க வேண்டும். சிலர் சூரியனை வணங்குவார்கள், சந்திரனை வணங்குவார்கள். எப்படியோ ஏதாவது இயற்கைகளையோ அல்லது செயற்கையாளவற்றையோ அல்லது மனிதர்களையோ ஏனைய ஜின்களையோ மலக்குமார்களையோ ஏதாவது ஒன்றை வணங்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு மனிதத்தில் இருப்பதனால்தான் நீங்கள் எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மதத்தினுடைய அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தை உருவாக்கியவர்கள் அந்த கடவுள் கொள்கையை சொல்லாவிட்டாலும், அதே போல அவர்கள் வழங்குவதற்கான வழிகாட்டல்களை வழங்காவிட்டாலும் அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? காலப்போக்கிலே ஏதாவது ஒரு வழக்க முறையை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதனால்தான் தொல்பொருள் ஆய்வுகள் என்ன சொல்கின்றன? உரைகள், இதற்கு முன்னால் உள்ள உரைகள் சொல்லியிருக்கிறேன். நாம் சொல்லியிருக்கிறேன் என்னவென்று சொன்னால், உலகத்திலே தொல்பொருள் ஆய்வாளர்கள் செய்த ஆய்வுகளின் அடிப்படையிலே உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மத வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒன்றை வழங்க வேண்டும் என்ற உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு இது மிக பெரும் ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. எனவே மனிதனுடைய இயல்பிலே உள்ள ஒரு விடயம்தான் வணங்க வேண்டும் என்பது. அதற்கான வழிகாட்டலைத்தான் இஸ்லாம் வழங்கி இருக்கு. எப்படி வழங்க வேண்டும், எப்படி வழங்கினால் அல்லாஹ் தஆலா விரும்புவான். எனவே இது மனித இயல்பிலே உள்ள ஒரு தேவையை நிறைவேற்றும் விதத்திலே தான் இஸ்லாம் எங்களுக்கு இப்படி வழிபட வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது.